டாக்டர் சுப மாரிமுத்து ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட 1000 ஆதரவற்றோருடைய உடல் அடக்கம் பண்ணியிருக்கிறார். அதாவது இறந்தவங்களுடைய உடலை பார்த்தீங்கன்னா 1000க்கு மேற்பட்டதை அவருடைய சொந்த செலவில் அடக்கம் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 40 மாநாடு இந்த கருத்தரங்க கூட்டத்திற்கு, ஜோதிட கருத்தரங்கத்திற்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 40க்கும் மேற்பட்ட, நம்முடைய சென்னையில் கூட 48 கருத்தரங்க கூட்டத்திற்கு அன்னதான நன்கொடைகள்லாம் தொடர்ந்து வழங்கி கொண்டு வருகின்றார். ஆன்மீகம், மக்கள் சேவை, ஜோதிடர் சேவை என்று 3 சேவைகளுமே தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்தவர் நம்முடைய செல்லமாக அழைக்கக்கூடிய பாஷா பாய் என்று அன்போடு அழைக்கக்கூடிய டாக்டர் சுப மாரிமுத்து ஐயா அவர்கள் ஆதிகால பரிகாரம்னா என்ன, ஆதி காலத்தில் எதெல்லாம் வழிமுறைகள் கொண்டு வந்தாங்க, அதை நம்ம வாழ்க்கையில் எதை விட்டுட்டோம், அதை எப்படி பிடிக்கணும், எப்படி பரிகாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்தை அற்புதமான முறையில் நமக்கெல்லாம் மிக சிறப்பான முறையில் சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இந்த முதல் கருத்தரங்க கூட்டத்திற்கு அன்னதான நன்கொடையாக ரூ.5000 அன்பளிப்பாக கொடுக்கப்பட இருக்கின்றார். அதற்கும் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த ஒரு நன்றி வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது ஐயாவுடைய சிறப்பான ஒரு கருத்துக்கள் தொடங்கி இருக்கின்றது. உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட, என்றைக்குமே கைத்தட்டல் அதிகமாக கொடுக்க கொடுக்க நிறைய கருத்துக்கள் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 2 கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இப்பொழுது நம்முடைய ஐயா அவர்கள் பேச இருக்கின்றார். அனைவருக்கும் வணக்கம். இவங்க வினோதி அம்மா தானே, இங்கே வாங்க. அனைவருக்கும் வணக்கம். அர்த்தநாரீஸ்வருடைய ஆசீர்வாதத்தோடு இந்த மண்ணில் புண்ணிய பூமி. இவங்களுடைய யூடியூப் சேனல்லேருந்து என்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்தாங்க. இவங்க பேசுகிற ஸ்பீச்செல்லாம் கேட்டு இன்னமும் ஜோதிடத்தில் பெண்கள் நிறைய பேர் ஜோதிடம் படிக்கணும்னு ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒன்று செய்ய போகிறோம். அம்மாவுடைய ஸ்பீச்சு யூடியூப் சேனலில் எல்லா மக்களையுமே ஒரு 100-100 மக்கள் கீழே உட்காந்துருக்காங்க. அவங்களுடைய ஸ்பீச்சு சமீப காலமாக கேட்டதில் நிறைய கருத்துக்களை சொல்லி, நம்ம ஜோதிடம் பார்க்க வந்தவங்க இவங்களுடைய பேரை சொல்லி அவங்க நல்லா ஜோதிடம் பார்க்குறாங்க, அவங்க கான்டாக்ட் நம்பர் இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு அது வேறு ஒருத்தர் மூலிமா வாங்கி கொடுத்து அந்த கிளைண்ட் இவங்ககிட்டே போய் ஜாதகம் பார்த்துருக்காங்க. எப்படிங்க ஐயா? எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாங்க. நான் சொன்னேன், அவங்க பேரை நீங்கள் சொல்லிட்டீங்க, அதனால் நீங்கள் அவங்கக்கிட்ட ஜோதிடம் பார்க்குறது தான் கரெக்டு. அதனால் ஒரு ஜாதகத்தை யார் பார்த்து உங்களுடைய கர்மாவை நிவர்த்தி பண்ணணும்னு எழுதப்பட்டிருக்குதோ அதுதான் நடக்கும். அதனால் நீங்கள் அம்மாக்கிட்டே நீங்கள் போங்க. எனக்கு கொடுக்கக்கூடிய காசை நம்ம திருமுருகன் பூண்டியில் ஒரு 100 மக்கள் கீழே ஏழைவாழை இருக்காங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல், அது ஒரு தயிர் சாப்பாடும் ஒரு தண்ணி பாட்டில் ஒரு ஸ்வீட்டு வாங்கி அந்த தட்சணையை நீங்கள் கொண்டுட்டு போய் நீங்கள் எல்லா மக்களுக்கும் சாப்பாடு போட்டுட்டு அம்மாவை பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னேன். இவங்களுக்கே தெரியாமல் மறைமுகமாக பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க. எப்படிங்க ஐயா? அதுக்கு ஒரு பெரிய நன்றிங்க வினோதினிமா. அதனால தான் வந்தனே உங்களை விசாரித்தேன். ஆமாம், இன்றைக்கி ஒரு அற்புதமான ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த ரகசியத்தில் இருக்கக்கூடிய கருத்தை நீங்கள் கேட்கணும். எனக்கு கொடுத்த நிமிஷம் 25 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. இந்த 25 நிமிஷத்துக்குள்ளே 3 முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன்னா எனக்கு இங்கே வேலை முடிஞ்சுது. அதை நீங்கள் கேட்க வரைக்கும் ஒருவருக்கு ஒருவர் எந்திரிச்சு போகாமல் இந்த மண்டபத்தில் நீங்கள் இருந்து நல்லா கேட்கணும். அங்கேருந்து வரும்போதே ஒரு பெரியவர் ஐயா சொன்னார், சார் இந்த 3 தலைமுறைகள் இருந்து வீட்டை மாற்றிடுங்க அப்படின்னு முன்னோர்கள் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா ஐயா? ஐயா சொல்லுங்கள், பேசாமல் இருக்கீங்களே சொல்லுங்கள். 3 தலைமுறையான வீட்டை மாற்றுங்கன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டுக்கிறீங்களா? சவுண்டே இல்லையே சார். நீங்கள் பேசுனா தானே பேச முடியும். இதை சொல்கிறார்ல சார், நீங்கள் எல்லாருமே பேசணும். ஏன்னா ஜோசியர், அதனால் இதை கருத்தை கொடுக்குறக்கு உங்கள்கிட்ட இருந்து பேச்சு வாங்கணும்ல சார். 3 தலைமுறையானால் வீட்டை மாற்றிடுங்க, அதுக்கப்புறம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை ஒரு 6 மாதமாக நான் ஆராய்ச்சி பண்ணி ஏன் 3 தலைமுறையானால் முன்னோர்கள் வீட்டை மாற்றுங்கன்னு சொல்லிக்கிறாங்கன்னா இந்த கருத்தை கேளுங்க, அது கரெக்டாக வந்துடும். ஒரு ராசி கட்டத்தில் எத்தனை டிகிரின்னு சொல்லுங்களேன் சார், கொஞ்சம் சவுண்டாக சொல்லுங்கள். வெரி குட், 30 டிகிரி. அப்போ மேசம் 30, ரிஷபம் 60, மிதுனம் 90, கடகம் 120, சிம்மம் 150, கன்னி 180, துலாம் 210, அதுக்கடுத்தது விருச்சிகம் 240, தனுசு 270, மகரம்
300, கும்பம் 330, அதுக்கடுத்தது மீனம் வந்து 360. இந்த 360 நாள் 360 டிகிரி அதுக்குள்ளே இருக்குது, கரெக்டுங்களா? சரி, ஒரு மனிதனுக்கு ஆயுள் எவ்வளோ போட்டிருக்கிறாங்க? சூரியன் திசை 6 வருஷம், சந்திரன் திசை 10 வருஷம், செவ்வாய் 7, ராகு குரு சனி புதன் கேது சுக்கிரன் எல்லாம் கூட்டினா எத்தனை வருஷங்க ஐயா? 120 வருஷம். அப்போது மேசத்துலேருந்து கடகம் வரைக்கும் என்னன்னீங்கன்னா 30, 60, 90, 120ங்கிறது ஒரு மனிதனுக்கு ஆயுள். 9 நட்சத்திரம் அங்கே வந்துடுது, கரெக்டு தானே? அப்போ ஒரு தலைமுறை கடகம் வரைக்கும் 120, கடகத்திலேருந்து மறுபடியும் 3, 12, விருச்சிக வரைக்கும் 240, விருச்சிகத்திலேருந்து மீன வரைக்கும் எடுத்திங்கன்னா எவ்வளோ வருங்க? 360. அப்போ 3 தலைமுறை வாழ்ந்தால் 360 டிகிரி சரியாக போனதுனால 3 தலைமுறைக்கு 120, 360 இருந்ததுனால தான் கட்டத்திலேயே இடமில்ல, கட்டடத்தை மாற்றுங்கன்னு சொன்னாங்க. எப்படி ஐயா, எப்படி இருக்குது இந்த கருத்தை? வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டால் இந்த 360 நாள் நீங்கள் வச்சிருக்கிறத அந்த காலத்தில் தாத்தா மகன் அப்புறம் பேரை கொள்ளு பேரன்னு அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறக்காகத்தான் இந்த 3 தலைமுறைக்கு 120, 360 ஆதி காலத்தில் நம்ம முன்னோர்கள் ரிஷிமார்கள் ஜோதிட மகான்கள் எல்லாம் இந்த காலக்கணக்கை காலச்சக்கரத்துக்குள்ளேயே தெரியாமல் புதைச்சி வச்சுருந்துருக்கிறாங்க. எப்படிங்க ஐயா? இன்றைக்கி திருச்செங்கோட்டில் இந்த ரகசியம் இன்றைக்கி உலகம் பூரா இன்றைக்கி போகுது. அப்போ நம்ம என்ன நினச்சிக்கோம்னா, நம்ம ஜாதகத்தில் வாஸ்து பார்ப்போம், அப்புறம் வாஸ்து பார்த்து இடத்தெல்லாம் மாற்றி வைப்போம். 3 தலைமுறையான வீட்டை நம்ம வாஸ்து பார்த்து மாற்றி வச்சாலும் அந்த 3 தலைமுறைக்குள்ளே எத்தனை பேர் இறந்துருப்பாங்க, எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க. இவங்களுடைய தோஷமெல்லாம் அந்த மண்ணில் இருந்ததுனால தான் 3 தலைமுறைக்கு அப்புறம் கொண்டு வந்து வீட்டை அழித்து புதுசாக கட்டுங்க, இல்லைன்னா அந்த இடத்த விற்றுட்டு வேறு பக்கம் புது மண்ணில் போய் வாழுங்கன்னு முன்னோர்கள் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. சார் கரெக்டா? நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்தா இது தப்புங்களா? சரி சார், இதெல்லாமே அந்த காலத்தில் இது 3 தலைமுறை, இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எல்லாமே ஒரு மந்திரம் சொன்னாலும் சரி, ஏதாவது ஒரு ஐதீகத்தை அந்த காலத்தில் முன்னோர்கள் பழமொழி சொல்லியிருந்தாலும் சரி, எது சொன்னாலும் ஜோசியத்துக்குள்ளே கட்டத்துக்குள்ளே கொண்டு வந்துடலாம். நீங்கள் சரவண பவான்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லோரும் சரவண பவவோம்னு சொல்லுங்கள். அப்படி தானே சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? நட்சத்திரத்தை இப்படி போடுறீங்க, அப்புறம் ஒரு விளம்பி சரவண பவவோம்ங்கிறக்கு எங்கெங்கே வருது? சான்னா மேசம், அப்புறம் ரான்னா ரிஷபம். எனர்ஜியாக நீங்கள் கூட வாங்க சொல்லுங்கள். சான்னா சார் மேசம், ரான்னா வான்னா சாரா பா, நா கடகம், பா சிம்மம், அப்புறம் வா கன்னி, ஓம்ங்கிறது எங்கே வரும்? துலா, கரெக்டு தானே? துலாத்தில் வந்து சரவண பவவோம்னு கணக்கு போட்டால் துலா ராசியில் வந்து நிற்கிது. துலாமில் வந்து என்ன ரகசியம் இருக்குது? காலச்சக்கரத்துக்கு மேசத்துக்கு 7ஆம் இடம் தான் அங்கீகாரமான தாம்பத்திய வாழ்க்கை. அதனால தான் திருமணம்னு அங்கே வச்சாங்க. அந்த திருமணம்னு வச்சு அந்த துலா ராசியில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குன்னு சொல்லுங்கள். சித்திரை, சுவாதி, விசாகம். விசாக நட்சத்திரத்துக்கு அதிபதி யார்? குருவுடைய காரகம் என்ன? குழந்தை. இந்த குழந்தை அந்த ஓம்ங்கிற தாயுடைய கர்ப்பப்பைக்குள்ள நம்ம காது எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் கர்ப்பப்பைக்குள்ள அந்த வடிவம் இருக்கும். அதை தான் சரவண பவவோம்னு துலாத்தில் வந்து குழந்தை வச்சுருக்காங்க. எப்படி என்னங்க ஐயா? அந்த காலத்தில் சரவண பவவோம் அப்படிங்கும்போது மேசத்தில் இருந்து எடுத்தால் மேசந்தான் செவ்வாய், செவ்வாய் தான் முருகன், முருகனோட மந்திரத்தை அங்கே சொல்லி அதே சித்திரையில் வந்து துலாத்தில் முடிஞ்சு அங்கே ஒரு குழந்தை முழு குழந்தையாக முத்தமிழ் கடவுள் பிறந்தது இந்த முருகன் தான். சரவண பைகை, கரெக்டுங்களா? கரெக்டு தானே? கைதட்டல் பத்தலைங்களே சார். சார் இதெல்லாம் 1000 பேர் இருக்கிற இடத்துல சொல்ல வேண்டியது, நீங்கள் 500 பேர் தான் இருக்கீங்க. அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு, கரெக்டுங்களா? ஆனால் கொஞ்சம் சோகமாக இருக்கீங்கல்ல, அடுத்த மீட்டிங்லேயும் உங்களுக்கு இன்னும் நிறைய தரேன். இப்போ வந்து இதில் சரவண பவம் கரெக்டாக வந்துருச்சுங்களா? இதிலிருந்து ஒரு பரிகாரத்தை நீங்கள் எடுக்கணும். எப்படி எடுக்கலாம்? யாரெல்லாம் கன்சீவாக இருக்காங்களோ அவங்க காலையில் எழுந்திரிச்சு
108 முறை சரவண பவமுன்னு எழுதுனா பிறக்கும் குழந்தை புண்ணியத்தோடு பிறக்கும் அல்லவா? சார் இப்போ நீங்கள் வந்து 3 தலைமுறை பற்றி தெரிஞ்சிட்டீங்க. அடுத்தது சரவண பவமும் பற்றி தெரிஞ்சிட்டீங்க. அதுதானுங்கம்மா? சார் இதை கவனிக்கிறீங்களா? சார் ஒரு வாகனம் ஒன்று வாங்கலாம். சார் ஒரு வாகனம் ஒன்று வாங்கலாம். நம்ம இந்த வாகனம் வந்து நிலைக்குமா நிலைக்காதாங்கிறதுக்கு ஜோசி கட்டத்தில் போய் ஒரு சின்ன ஒரு ரகசியம் இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களா? நீங்கள் தெரிஞ்சிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. சார் வாகனம் எத்தனை மடம்னு சொல்லுங்கள். நல்லா தெரியுமில்லங்க ஐயா? லக்னத்துக்கு 4ஆம் மடம் தான் வாகனம். கரெக்டுங்களா ஐயா? சரி இந்த வாகனம் நிலைக்கணும்னா ஜாதகத்தில் போய் நம்ம பார்த்து கரெக்டாக சொல்லணும். என்ன அப்படின்னு கேட்டால், எந்த பொருள் வாங்கினாலும் அதுக்கு ஒரு ஆயில் இருக்குதான்னு பார்க்கணும். எப்படிங்க? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. ஆயில் இருக்குதான்னு பார்க்கணும். ஆயில் இல்லைன்னா என்ன ஆகிறது? சார் கரெக்டு தானே? அப்போது 4ஆம் மடம் தான் வாகனம்னா வாகனத்துக்கு ஆயில் எத்தனை மடம் தான்? 8ஆம் மடம். அப்போ லக்கணத்துக்கு 4ஆம் மடம் வாகனத்தை வாங்கும்போது நீங்கள் உங்கள் லக்கணத்துக்கு 4ஆம் மடமாக வச்சுக்கோங்க. அந்த லக்கணத்துக்கு நேர் 8ஆம் அவன் கெட்டு போச்சுன்னா அவங்க பேரில் வாகனம் வாங்கக்கூடாது. எப்படிங்க ஐயா? சார் புரியுதா? சார் தெரியலையா? லக்கணத்துக்கு 4ஆம் மடம். சார் லக்கணத்துக்கு 4ஆம் மடம் யார்? வீடு ப்ளஸ் வாகனம். கரெக்டுங்களா? சரி 4க்கு 8ஆம் மடம் தான் ஆயில் ஸ்தானம். கரெக்டுங்களா? 4க்கு 8 தான் ஆயில். ஒரு உதாரணம் விருச்சி இலக்கணம் வச்சுக்கோங்க. இப்போ சொல்லுங்கள் 4ஆம் மடம் எது வரும்? சார் சொல்லுங்கள், டக்கு டக்குன்னு வாங்கலை. 4ஆம் மடம் கும்பம். அது வாகனம் வாங்குற லக்கணம். அது அந்த லக்கணத்துக்கு வாகனம் வாங்கிட்டா அந்த வாகனத்துக்கு ஆயில் ஸ்தானம் வந்து 8ஆம் மடம். இப்போ 4ஆம் மடத்திலிருந்து கும்பத்திலேருந்து 8ஆம் மடம் எதுன்னு சொல்லுங்கள்? கன்னி. அம்மா கரெக்டாக சொல்கிறாங்க. இந்த கன்னிக்கு அதிபதி புதன் கோச்சாரத்தில் கெட்டு போயிட்டாலோ இல்லை ஜாதகத்தில் கெட்டு போயிட்டாலோ அந்த வாகனம் நிலைக்காது. எப்படிங்க ஐயா? சார் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். வீடு கட்டுவார், கடனாளி ஆயிடுவார், லோன்கார் வந்து பேங்க்லேருந்து வீட்டை ஜப்தி பண்ணிட்டு போயிடுவார். கரெக்டு தானே? இது ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டணும்? பாதி எதுக்கு லோன் கட்டணும்? வட்டியெல்லாம் போய் கடைசியில் வீடு அவருக்கே போயிடும். கரெக்டுங்களா? அது காரணம் என்னென்னா, நீங்கள் வீடு கட்டும்போது உங்கள் லக்கணத்துக்கு 4ஆம் மடம் தான் எனக்கு வீடு. இப்போ என்னுடைய வீடு நான் எடுத்துட்டா நான் விருச்சி இலக்கணம், என்னுடைய லக்கணத்துக்கு 4 தான் கும்பம். இந்த 4க்கு 8 புதன் ஜாதகத்தில் கெட்டுருச்சுன்னா அந்த வீட்டில் நான் இருக்க முடியாது, அதை அனுபவிக்க முடியாது. எப்படிங்க ஐயா? இதை நீங்கள் தெரிஞ்சிட்டா எந்த பொருள் வாங்கினாலும் அதுக்கு நீங்கள் ஆயில் பார்த்து பழகிக்குவீங்கள்ல. சார் எந்த பொருள் வாங்கினாலும் ஆயில் பார்ப்பீங்கள்ல. அப்பாவை ஆஸ்பத்திரி சேர்த்திட்டோம் 9ஆம் மடம். 9க்கு 8ஆம் மடம் கெட்டு போச்சுன்னா ஆஸ்பத்திரி போனவர் திரும்பி வரமாட்டார். எப்படி? அதானே? அம்மா 4ஆம் மடம் ஆஸ்பத்திரி கொண்டு போகலாங்கிறா. அந்த 4க்கு 9 குடைவர், 4க்கு 8 குடைவர் கெட்டு போச்சுன்னா மருத்துவம் பார்த்தும் பிழைக்கலைங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். கரெக்டு தானே? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ஆனால் மக்களுக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். அப்போது ஒருத்தருடைய ஜாதகத்தில் நம்மளுடைய பொருள் என்ன வாங்குறோமோ, இப்போ நீங்கள் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பீங்கள்ல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆயில் பாருங்கன்னு. ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை மடம்னு சொல்லுங்கள். உங்கள் நண்பர்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்கல்ல, சார் எத்தனை மடம்? நண்பர் எத்தனை மடம்? அம்மா சொல்லுங்கள். 7ஆம் மடம். சும்மா தைரியமாக சொல்லுங்கள். சார் லக்னத்துக்கு 7ஆம் மடம் லைஃப் பார்ட்னர் ப்ளஸ் தொழில் பார்ட்னர். அதானே? சரி, அப்போ எனக்கு விருச்சி இலக்கணமாக இருந்தால் எனக்கு 7 நண்பர் யார் வருவா? ரிஷபம். எது? சுக்கரனோட வீடு. அதுதான் என்னுடைய நண்பர் அங்கே இருப்பார். அந்த நண்பர் எனக்கு நிலச்சி நிற்கணும்னா அந்த ரிஷபத்திலேருந்து 8ஆம் மட குரு ஜாதகத்தில் கெட்டு போச்சுன்னா வந்தவர் 4 நாள் பழகுவார், பேசுவார், அதுக்கப்புறம் தொடர்பில் இருக்க மாட்டார். எப்படி? சார் எத்தனையோ நம்ம பரிகாரங்கள் என்னென்னமோ கேட்டிருக்கிறோம். ஜோசி கடத்துக்களை போய் இந்த ரகசியத்தை எடுத்து ஆணித்தரமாக சொல்லணுங்கிறது பெரிய விஷயம் இல்லையா சார்? அதானே? இப்போ திருமண பொருத்தம் பார்த்தாலும் சரி, நண்பராக இருந்தாலும் சரி, இல்லை லைஃப்பில் பெரிய லெவலில் இருந்தாலும் சரி, இப்போ ஒரு நண்பரை நீங்கள் சூஸ் பண்ணோன்னா அப்போ உங்கள் லக்கணத்துக்கு 7 நண்பர், அதுக்கு 8 குடைவர் வந்து உங்கள் ஜாதகத்தில் கெட்டுச்சுன்னா
உங்களுக்கு நண்பரே வேண்டாங்குது, நீங்கள் ஏன் போய் நட்பாக்கிட்டு மனசில் வந்து பாதிப்படைஞ்சுக்கிறீங்க? சார் கரெக்டு தானே? இன்னொரு விஷயம் சொல்லவா? யார் ஜாதகத்தில் கணவன் மனைவி 2 பேர் சேர்ந்து வாழ்ந்து பிரிஞ்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமையாது. என்ன காரணம்? லைஃப் பார்ட்னரே அமையல, தொழில் பார்ட்னர் எப்படி அமைவார் சொல்லுங்க சார்? கரெக்டா? இப்போல்லாம் கை கொஞ்சம் வேகமாக தட்டுறீங்களே, உங்களுக்கெல்லாம் அந்த பாதிப்பில் இருப்பீங்களோ சார்? கரெக்டா? லக்கணத்துக்கு 7ஆம் இடம் தான் நம்மளுடைய வாழ்க்கை. லைஃப் பார்ட்னருக்கும் 7ஆம் இடம் தான் கொடுத்துருக்காங்க, தொழில் பார்ட்னருக்கு 7ஆம் இடம் தான் கொடுத்துருக்காங்க, நண்பர்களுக்கும் 7ஆம் இடம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது 7ஆம் இடம் ஒரு ஜாதகத்தில் கெட்டுருச்சுன்னா லைஃப் பார்ட்னரும் சம்மந்தப்பட்டு வராது, அந்த தொழில் பார்ட்னரும் சம்மந்தப்பட்டு வராது, நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்து நான் கடைசி வரைக்கும் பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் சம்மந்தப்பட்டு வராது. அப்போ இதை நம்ம தெரிஞ்சுட்டா நம்ம யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கலான்னு முதலே முடிவு பண்ணிடலாம் சார். கரெக்டு தானே? ஏன்னா நீங்கள் பினாம்பியாக இருந்தும் கூட அவர் பேரில் 1 கோடி ரூபாய் சொத்து எழுதி வச்சிருவீங்க, நண்பர்னு சொல்லி ஏமாத்திட்டாருன்னு என்ன பண்ணுவீங்க? வீட்டை எழுதி வச்சிருவீங்க, சொத்தை எழுதி வச்சிருவீங்க, நகை கேட்டாருன்னு சொல்லி போட்டு நகை கேட்டாருன்னு சொல்லிட்டு பேங்கில் அவங்களுக்காக கொடுத்துருவீங்க. அது திருப்பி வரலைன்னா சங்கடம் தானே? அப்போ இழப்பு வேண்டியது இல்லையே. கரெக்டு தானே சார்? இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பார்த்துங்க, ஒரு ஜாதகத்தில் இவ்வளவு ரகசியங்கள் இருக்குது. நீங்கள் அப்படி எடுத்தால் இப்போ பாருங்கள், உங்களுக்கு இது வரைக்கும் ஒரு யாரும் சொல்லாத ஒரு ரகசியம்னு எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா? உங்களுக்கு அதை விட ஒரு தெரியாத ஒரு விஷயத்த சொல்கிறேன். அம்மா உங்கள் நட்சத்திரம் என்னங்கம்மா? என்னங்கம்மா சார்? புனர்பூச நட்சத்திரம். உங்கள் பேர் சொல்லுங்களேன். அம்மா நீங்கள் மிதுனமாக கடகம்மா? அம்மா நீங்கள் கோயிலில் போனால் யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணுவீங்க? உங்கள் பேர் பண்ணுவீங்க. கரெக்டு தானே? உங்களுக்கு ஜாதகம் தெரியும் கொஞ்சம். உங்களுக்கு என்ன லக்னம்? மகர லக்னம். அந்த லக்னம் நிற்கிறது நட்சத்திரம் என்னங்க? அதான் மகரத்தில் என்ன நட்சத்திரத்தில் இருக்குது? லக்ன புள்ளி, அதாவது திருமோணம், அவிட்டம், உத்திராடம். வந்திருக்கீங்க, சரி பரவாயில்ல சார். அம்மா நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியாது, நிறைய பேர் தெரிஞ்ச மாதிரி தான் உட்காந்துருக்கீங்க சார். நீங்கள் திருவோணமா? இன்றைக்கி அதான் பேச விடுங்க. நீங்கள் திருவோண நட்சத்திரமா? உங்களுடைய லக்ன புள்ளி தெரியுமா? லக்ன புள்ளி திருவோணம். சரி, உங்கள் பிறந்த நட்சத்திரம் சொல்லுங்கள். அம்மா இங்கே பாருங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஜெயஸ்ரீ. அம்மா இங்கே பாருங்க, இவங்க ஜெயஸ்ரீமாவை ஒரு விஷயம் நல்லா கேட்டுங்க. உங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் அவங்க கேட்டேன், உங்களுக்கு தெரிலது. அவங்க பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. இவங்களுடைய லக்னம் நிற்கிற நட்சத்திரம் திருவோணத்தில் இருக்குது. சரிங்களா? இப்போ இவங்க கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணால் நீங்கள் யாருக்கு பண்ணுவீங்க? உங்கள் பேருக்கு பண்ணுவீங்க அதானே? என்னன்னு சொல்லுவீங்க? திருவோண நட்சத்திரம்னு சொல்லுவீங்க. இங்கே பாருங்கள், திருவோண நட்சத்திரம்னு அர்ச்சனை பண்ணால் சூரியன் என்ற நட்சத்திரம் வேற, சந்திரன் என்ற நட்சத்திரத்துக்கு தானே அவங்க அர்ச்சனை பண்ணுறாங்க சார். கரெக்டு தானே? சந்திரன் நின்ற நட்சத்திரத்துக்கு தான் அவங்க அர்ச்சனை பண்ணுறாங்க. அப்போ இந்த நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணால் இவங்க அர்ச்சனை பண்ண அந்த பெத்த தாய்க்கு தான் போய் சேரும். இவங்க லக்னம் எந்த நட்சத்திரம்னா திருவோணம், அந்த நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணினா உங்களுக்கு வந்து சேரும். எப்படி சார்? புரியுதா? இத்தனை நாளாக நம்ம அர்ச்சனை சீட்டை வாங்கிட்டு போய் ஜென்ம நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணோம். அது யாருக்கு தெரியுமா? 10 மாதம் சுமந்த பெற்ற தாய்க்கு நீங்கள் நன்றி சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் 300 நாள் மூச்சடக்கி ஒரு நாள் பிரசவம் பார்க்கும்போது வருஷத்துலேருந்து மாதத்துலேருந்து கழித்து 2 மணி நேரத்துக்குள்ள ஒரு லக்னம் உங்களுக்கு பிறக்கும் போது என்ன நட்சத்திரம் வருதோ அதுதான் உங்கள் ஜென்ம நட்சத்திரம். எப்படி சார்? கரெக்டு தானே? அப்போ இனிமேல் 2 அர்ச்சனை சீட்டு வாங்குங்க. எப்படி? 2 அர்ச்சனை சீட்டு வாங்க. ஒன்று அன்றைக்கு பிரபஞ்சத்தில் நாம் பிறந்த நட்சத்திரம், இன்னொன்று நம்மளுடைய லக்னம் தாய் உசுறு நின்ற நட்சத்திரம். இந்த 2 அர்ச்சனை பண்ணுங்க, சீக்கிரம் 48 நாள் மாற்றம் தெரியும் சார். இதெல்லாம் கேட்டிருக்கீங்களா? இதெல்லாம் கேட்டிருக்க முடியாது, ஏன்னா இப்போ தானே நான் தானே எடுக்கிறேன் சார். இன்னைக்கு தேதி என்ன?
12/7/2025 அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் வச்சு தான் இந்த விஷயத்தவே சொல்கிறேன். இனி இதுக்கு மேலே எல்லா மீட்டிங்கில் நம்ம சொல்லலாம். ஆனால் முதல் மீட்டிங் இதான் சொல்கிறோம். சார் இது எல்லாத்துக்கும் போச்சுன்னா எத்தனை பேர் அர்ச்சனை பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். நல்லா தெரிஞ்சுங்க. சூரியன் நின்ற நட்சத்திரம்னு ஒன்று இருக்கா சார்? சூரியன் நின்ற நட்சத்திரம் ஒன்று இருக்கா இல்லையா? இருக்கு. சந்திரன் நின்ற நட்சத்திரம் தான் அவங்க சொல்லிட்டாங்க. இது நல்லா தெரியலைங்களா? இந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். சூரியன்னா அப்பா தானே. சூரியன் நின்ற நட்சத்திரம்னு ஒன்று சாரம் வருமா இல்லையா? அப்பாவோட உயிர் கரு நின்ற நட்சத்திரம் தான் சூரியன் நின்ற நட்சத்திரம். புரியுதுங்களா? கரு உருவானதுக்கு அப்புறம் 10 மாதத்துக்கு அப்புறம் தாய் பிரசவமாகி வெளிக்கொண்டு வந்த நட்சத்திரம் தான் உங்களோட ஜென்ம நட்சத்திரம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க கரெக்டு தானே? இப்போ 2 நட்சத்திரம் ஆச்சு. அதுக்கு அடுத்தது நீங்கள் லக்னம் என்ன நட்சத்திரத்தில் இருக்குதோ அதுதான் உங்களுடைய உயிர் நட்சத்திரம். கரெக்டு தானே சார்? கரெக்டு தானே? அப்போது இனிமேல் நீங்கள் மாதா பிதா குரு தெய்வம்னு வேண்டும்னா ஒரு கோயிலுக்கு போனால் எந்த பரிகாரம் பண்ணாலும் என்ன வீட்டில் நல்ல விசேஷங்கள் பண்ணாலும் அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம் வேணும்னா அந்த சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கும் சந்திரன் என்ற நட்சத்திரத்துக்கும் உங்கள் லக்னம் என்ற நட்சத்திரத்துக்கு கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு விசேஷம் செய்தீங்கன்னா அந்த விசேஷம் நல்ல விதமாக முடியும். எப்படிங்கய்யா? சரி, ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் பேசணும். ஆமாம் சொல்கிறாருல்ல, ஆமான்னு ஆமாம் நிறைய பேர் பேசணும். ஐயாவுக்கு ஒரு அன்னதானம், நான் எங்கே போனாலும் சாப்பாட்டுக்கு ஒரு அன்னதானம் செய்வேன். அதில் ஒரு 5000 ரூபாய் நம்ம செந்தூரம் அறக்கட்டளை ஐயாவிற்கு ஒரு 5000 ரூபாய் அன்னதானத்துக்காக கொடுத்து அவங்க இன்னும் மென்மேலும் வளரணும்னு சொல்லி மனசார ஆசீர்வாதம் செஞ்சு அவங்களுடைய அறக்கட்டளையில் வேலை செய்யக்கூடிய தலைவர், செயலாளர், பொருளாளர் அனைவருக்கும் எல்லாம் சேர்ந்து எல்லா மக்கள் நலமோடு வளமோடு வாழணும்னு சொல்லி. ஆமாம், இந்த பதிவு நம்பருங்களா எழுதிக்கு 9361388202. ஆமாம், 9655715555. ஆமாம், இந்த நம்பருக்கு ஆதிகால பரிகார புத்தகம் கண்டிப்பாக கிடைக்கும். இது செந்தூரம் அறக்கட்டளை அர்த்தநாரீஸ்வரருடைய கோயில் வளர்ந்தாப்பில் அவங்களுடைய செந்தூரம் அறக்கட்டளை வளரணும்னு சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்னொரு விஷயம் அறிமுகப்படுத்திக்கிறேன். தினமும் காலையில் 6:50 புதிய சேனலில் ரெகுலராக இந்த மாதிரி ஆதிகால பரிகாரம் தினமும் ஒரு கண்டென்னர் வருது. நீங்கள் வேணால் போட்டு பாரு. அதுவும் எங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட்டு. நன்றி, வணக்கம். ஐயா அவருடைய அன்னதான நிதியை முதல் முறையாக செந்தூரன் அறக்கட்டளை முதல் நிதி திரு பொருளாளர் வாங்கி பெற்றுக்கொண்டார். ரொம்ப அருமையாக பேசினார். சுபமாரிமுத்து ஐயா அவர்களுக்கு ஸ்ரீ செந்தூரன் அறக்கட்டளையின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. பொருளாளர் பொன்னாடை போற்றுகிறார். செயலாளர், துணைத் தலைவர் சந்தனமாலை அணிவித்து மரியாதை செய்வார். செந்தூரன் அறக்கட்டளையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க.